ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிறிஸ்வியஸ். எல்லாம் ஹாப்பியாக பாசிட்டிவ் இருக்கீங்க. நம்ம டாமினோ 250 இந்த பைக் ஒன்று ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சைட் ப்ரெசன்ஸ் பற்றி பார்க்க போனால் நல்ல ஒரு மஸ்குலான லுக் பைக் தருது அப்படின்ட்டு சொல்லலாம். நல்ல ஒரு லியோ ஸ்டாண்ட்ஸ் இன்ஸ்பைர் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம் சைட் ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லி பஜாஜ் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்மளோட அப்ரைட் ரைடிங் பொசிஷன் நல்ல ஒரு ரைடிங் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ட்ரையாங்கிள் ஸ்டாண்ட்ஸ்னால நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு அப்ரைட் கம்ஃபர்டபுளான ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ரைடிங் பொசிஷன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பைக் பார்த்தா நல்ல ஒரு பெட்டர் எர்கனாமிக்கல் பொசிஷனில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த பைக்கில் என்னெல்லாம் ஒரு பெஸ்ட்டு ஃபியூச்சர் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த பைக்கில் என்னெல்லாம் அட்வான்ஸ்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பீரோல் கிளிப்பில் வந்து பார்த்து நேரம் நமக்கு ரிவ்யூக்குள்ளே போயிடும். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்தராக போஸ்ட் பண்ணுற பைக் ரிவ்யூஸ்க்கெல்லாம் கார் ரிவ்யூஸ்க்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நேராக வீடியோக்குள்ளே போயிடுவோம். டாமினோ 250 ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வந்து ஆரம்பிச்சிடும். ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பற்றி பார்க்க போனால் நல்ல ஒரு டூரிங் பைக் உண்டான ஸ்டாண்ட்ஸ் இந்த பைக்லேயும் இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் வந்து ஹைலைட்டாக நோட் பண்ண போனால் அந்த சிக்னேச்சர் டிசைன் ஹெட்லாம்ப்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இதில் பொசிஷனிங் ஃபங்க்ஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பஜாஜ் சொல்கிறாங்க. நல்லா ஒரு செக்மெண்ட்டாக பிரித்து நம்மளோட ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிளாடிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மேட் பிளாக் பெயிண்டில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன டைரக்ட் லைட்டாக இந்த டைப் ஆஃப் குரோமி ஷாட் ஆஃப் டிசைன் வந்து நல்ல ஒரு அக்ரெசிவான டிசைன் லாங்குவேஜ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த பைக்குக்கு. நெக்ஸ்ட் நமக்கான சஸ்பென்ஷன் செட்டை பற்றி பார்க்க போனால் ஃப்ரண்ட்டில் வந்து அப்சைட் டவுன் ஃப்ளோக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் பைக்கில் வர மாதிரி அதே அப்சைட் டவுன் ஃப்ளோக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 37 மில்லிமீட்டர் ஆஃப் டயாமீட்டர் வந்து சஸ்பென்ஷன் வந்து நமக்கு இருக்குது. ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்ஸ் பற்றி பார்க்க போனால் 300 மில்லிமீட்டர் ஆஃப் டிஸ்க் பிரேக்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. வித் டியூவல் சேனல் ஏபிஎஸ் சிஸ்டம், வைப்ரிக் உண்டான பிரேக்கிங் கேலிப்பர்ஸ் வந்து இந்த பைக்கில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டயர் ப்ரொஃபைல் பற்றி பார்க்க போனால் 100/80 17 inches ஆஃப் அலாய் வீல்ஸ் இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. டயர் வந்து பார்த்தோன்னா ஸ்லைட்டாக ஒரு லோ ப்ரொஃபைல் டயர் தான் கிடைக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸுங்க நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்குண்டான சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்கிட் பிளேட் எல்லாம் யூனிக்கான டிசைன் லாங்குவேஜ் மெயின்டைன் பண்ணிக்க அப்படின்ட்டு சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட்க்குண்டான வென்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் வந்து நம்மளுக்குண்டான ஸ்கிட் பிளேட்குள்ளே மவுண்ட் பண்ணிக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் அப்படியே நமக்குண்டான ட்ராங்க் ஷவுட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா நல்ல ஒரு மேட் பிளாக் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். லைட்டாக ஒரு கிரேஷான ட்ரீட்மெண்ட் கூட அப்படின்ட்டு சொல்லலாம். டாமினோட பேட்சிங் வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து கிடச்சிருது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கரி ஷாட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து டேங்க் ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் நமக்கான ஃப்ரேம் செட்டப் வந்து பார்க்க போனால் இதில் இன்ஸ்பார் பெரிமீட்டர் ஃப்ரேம் தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ரிஜிடிட்டிக்கும் அதுக்கப்புறம் டிரைவிங் ஸ்டெபிலிட்டிக்கும் ரொம்ப ஒரு அப்ஜெக்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கான இன்ஜின் பற்றி பார்க்க போனால் இதில் வந்து 250cc ஆஃப் லிக்விட் கூல்டு இன்ஜின் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வித் டியூர் ஓவர்ஹெட் கேம் ஷாஃப்ட், அதுக்கப்புறம் பஜாஜோட டிடிஎஸ்ஐ டெக்னாலஜி அதெல்லாம் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபின் ஸ்பார்க் அதெல்லாம் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரிசைஸாக சொல்ல போனோம்னா பைக்கோட சிசி வந்து 248.7cc, 18.85 PS ஆஃப் பவர், அதுக்கப்புறம் 23.5 Nm ஆஃப் டார்க் வந்து இந்த பைக்கில் வந்து கொடுக்குறாங்க. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்ரப்டான பவர் அண்ட் டார்க் தான் இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ரேடியேட்டர் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேட் பிளாக் ஃபினிஷ்டு பெயிண்ட் மெட்டீரியல் வந்து மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். ஆக்சுவலாக இது வந்து ஃபாக்ஸ் சில்வர் தான், சில்வர் இமிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டட் போட்டு நமக்குண்டான ரேடியேட்டர் கவர் வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இந்த நம்மளோட ஃப்ரோக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நர்ல்டு ஃபினிஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டச் அண்ட் ஃபீலே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு சில்வரி ஷார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட சைட் ப்ரொஃபைல் வந்து நோட் பண்ண போனால் இங்கே டைலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 250 கொண்டான பேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேட் பிளாக் ஃபினிஷ்டு பேஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்குண்டான மட் ஃப்ளாப்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நமக்கான ரியர் வீல் லிங்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப் ஸ்விங்காங் செட்டப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு ரியர் சஸ்பென்ஷன் அந்த ஸ்விங்காமில் இன்டெகிரேட் பண்ணிக்கிறது நல்ல ஒரு டூரிங் ஃப்ளெக்சிபிலிட்டி அந்த பைக் வந்து தரும்னு சொல்லலாம். நல்ல ஒரு கம்ஃபர்டான டூரிங் பொசிஷன் அந்த பைக்கில் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். சஸ்பென்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்க போனால் நமக்கு மல்டி ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் வித் நைட்ராக்ஸ், அதுக்கப்புறம் 110 mm ஆஃப் வீல் ஸ்ட்ரோக் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து நமக்கு உண்டான ஃப்ரேம்குள்ளேயே நல்லா மறைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த சஸ்பென்ஷனோட காயிலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில்வரி ஷார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க.
சஸ்பென்ஷனுக்கான கேட்டரி சிஸ்டம் வந்து இந்த இடத்துல வந்து பார்க்க முடியுது. ஆக்சுவலாக இந்த பெரிமீட்டர் ஃப்ரேமே அதோட ஓன் அட்வான்டேஜ் நிறைய இருக்குது. அது போன வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். அது வந்து பார்க்கணுன்னா வந்து பார்த்துருங்க. மேலே ஐகார்டில் வந்து லிங்க் தரேன். நம்மளோட பார்சல் சீட் ஓப்பனருக்கு உண்டான லாக் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாரி கார்டு, அதுக்கப்புறம் செயின் ட்ரைவ் சிஸ்டம் அதில் வருது. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர் வந்து சொல்ல மறந்துட்டேன். இந்த பைக்கில் வந்து ஸ்லிப்பர் கிளச் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வித் 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டாமினோ சிக்னேச்சர் எல்இடி டைல் லாம்ப்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு சி ஷேப்பில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்பர் ஆஃப் எல்இடிஸ் வந்து நீங்கள் உள்ளே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கேடிஎம் பைக்ஸில் வர மாதிரி அதே எல்இடி இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கான ஹேண்ட் கிராப் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பெயிண்ட் எல்லா இடத்துலையும் நல்ல ஒரு மேட் ஷார்ட் ஆஃப் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டுவல் பேரல் எக்ஸாஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்டான்ஸை தருது அப்படின்னு சொல்லலாம். ஒரு அக்ரெசிவ் ஸ்போர்ட்டிவ் ஸ்டான்ஸ் இந்த பைக்கு தருது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ரியர் டயர் ப்ரொஃபைல் பற்றி பார்க்கணும்னா நமக்கு 130/70 R17 அலாய் வீல்ஸ் உள்ள டயர்ஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லோ ப்ரொஃபைல் ஷார்ட் ஆஃப் அப்பியரன்ஸ் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைப்ரேக் உண்டான பிரேக் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 230 mm ஆஃப் டிஸ்க் பிரேக்ஸ் வந்து ரியரில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கரெக்டான நம்பர் வந்து எனக்கு தெரியல. அப்படி தப்பாக சொல்லியிருந்தேன்னா கீழே வந்து லோவர் தேர்டில் கரெக்டான நம்பர் வந்து கொடுக்குறேன். எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஜினேட் ஒரு இடம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேட் பிளாக் ஃபினிஷ் உள்ள மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. டிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்சர்வ் டைப் ஆஃப் டிப் தான் இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாஸ்ட் கவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷ் உள்ள கவர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து மேட் டைப், இந்த வந்து கிளாசி டைப் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வந்து பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட் பற்றி பார்த்துருவோம். நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவான எக்ஸாஸ்ட் நோட் தான் இந்த பைக் இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். BS6 எமிஷன் நாம்ஸில் இருந்தாலுமே நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவான எக்ஸாஸ்ட் நோட் தான் இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ட்வின் பேரல் எக்ஸாஸ்ட்டோட அந்த நோட் அப்படியே நம்மளுக்கு கேட்குறத வந்து பார்க்க முடியும். எக்ஸாஸ்ட்டோட பைப் வந்து கீழே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த பேக் ப்ரெஷர்னால பவர் ட்ராப்பாக வர பிரச்சனைலாம் இந்த பைக்கில் இருக்காது அப்படின்ட்டு சொல்லலாம். இன்ஜினே நல்ல ஒரு ஹை பவருக்கான இன்ஜினும் டியூன் பண்ணிட்டு எக்ஸாஸ்ட்டும் நல்லா வந்து டியூன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். எந்த ஒரு அக்ரெசிவ் புஷிங்லையும் இந்த பைக்கு உண்டான பவர் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் வித்தவுட் லூசிங் த குவாலிட்டி அப்படின்ட்டு சொல்லலாம். ஃபுட் பெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெட்டல் ஃபுட் பெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிரிப்பி பொசிஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சீட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெட்டர் எர்கனாமிக்கல் பொசிஷன் அண்ட் சீட்ஸ் தான் நமக்கு வந்து இந்த பைக்கில் வந்து கிடைக்குது. அப்ரைட் சீட்டிங் பொசிஷன் இது வந்து கொடுத்துருக்காங்க. டாமினாருக்கு உண்டான பேஜிங் வந்து வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லம்பர் சப்போர்ட் எல்லாம் இந்த பைக்கில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சீட் வந்து பார்த்தா நல்ல ஒரு எர்கனாமிக் பொசிஷனில் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நமக்கான கார்னரிங் போதெல்லாம் பைக் நல்லா கிராப் பண்ணி ஓட்டுறதுக்கு உண்டான கட் அவுட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டேங்கோட சைட் ஷவுட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டேங்க்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியான பெயிண்டில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டிடிஎஸ்ஐக்கு உண்டான பேஜிங் நமக்கான பெடல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சில்வரி ஷார்ட் ஆஃப் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பரைஸ்டு ஃபுட் பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நல்ல ஒரு டிசைன் லாங்குவேஜ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நமக்கான கிராஷ் கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேட் ஷார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் உள்ள கிராஷ் கார்ட்ஸ் தான் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கிட் பிளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா நேக்கடாக தெரியுது, நம்மளால் பார்க்க முடியும். நமக்கான எக்ஸாஸ்ட் மஃப்ளர் செட்டப் கூட இதுக்குள்ளே இது பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் மஃப்ளர் அதுக்குள்ள செட்டப் இதுக்குள்ளே இன்டெகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நமக்கான ரேடியேட்டர் லெவல் வந்து இது வந்து காட்டுது. ஆக்சுவலாக கரெக்டான லெவலில் கூலண்ட் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஃபேன் செட்டப்லாம் இங்கேருந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இவங்க இந்த ரேடியேட்டர் எப்படி டியூன் பண்ணியிருக்காங்கன்னா எந்த ஒரு அயர் இதில் புஷ் பண்ணாலும் பைக்கோட ஹீட்னால அந்த NVH மாறுறது இந்த பைக்கில் வந்து நம்மளால் பார்க்க முடியாது. எந்த அளவுக்கு நீங்கள் புஷ் பண்ணாலும் அதே பவர் வந்து பைக் வந்து தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நமக்கு நான் எக்ஸாஸ்ட் பற்றி இந்த பார்த்துருவோம். எக்ஸாஸ்ட் பற்றி நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து ஷோ பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்மளோட கன்சோல்ஸ் பற்றி எல்லாம் பார்த்துருவோம். பஜாஜ் ப்ரீமியம் ஸ்விட்சஸ் தான் இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெபிலிட்டிக்கு உண்டான ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கிரிப்பி ஷார்ட் ஆஃப் கிரிப்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சிக்னேச்சர் டிசைன்டு ரியர் வியூ மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் வியூ மிரர்ஸ்க்கு உண்டான ஹேங்கர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்மளோட கன்சோல்ஸ் பற்றி பார்க்கணும்னா டியூவல் கன்சோல்ஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கன்சோல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இது வந்து ஆன் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிகேட்டர்ஸ்லாம் இது வந்து ஷோ பண்ணும். கூலண்ட் ஹை டெம்பரேச்சர் இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர், பஜாஜோட இன்ஜின் சைட் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐபிஎம் அதுக்கப்புறம் ABS கொண்ட இண்டிகேட்டர் இது வந்து ஷோ பண்ணும். ஜஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. LED டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நமக்கு RPM மீட்டர், அதுக்கப்புறம் கிலோமீட்டர் இன் டிஜிட்டல், அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபியூல் லெவல் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரிப் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணுது. எவ்வளோ ட்ரிப்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஓடோமீட்டர் ட்ரிப் 1 ட்ரிப் 2 அதுக்குண்டான ஸ்பெசிஃபிகேஷன் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஃபியூல் கன்சப்ஷன் அதை பற்றிலாம் காட்டாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயில் ப்ரெஷர் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. RPM மீட்டர் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ராக்கர் டைப் ஆஃப் ஹேண்டில் பார் தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பைக்கில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு கிளாம்ப் போட்டு இந்த ஹேண்டில் பார் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ட்ரிபிள் கிளாம்ப் செட்டப் தான் நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்க முடியுது.
இதுவும் நல்ல ஒரு கிரிப்பி ஷார்ட் ஆஃப் மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். நம்மளுக்கு உண்டான ஹேண்டில் பார்லையும் ஜஸ்ட்டு இதெல்லாம் சொல்லிவிட்டு என்னோடய ரிவ்யூ வந்து முடிச்சுக்கிறேன். நல்ல ஒரு பர்ஃபெக்டான ப்ரைஸில் ஒரு பீஸ்டி டூரிங் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாமினோ 250 நம்ம வந்து சொல்லலாம். அதோட ஸ்டாண்ட்ஸ், அதுக்கப்புறம் அதோட டெக்னாலஜிஸ், அதோட அப்பியரன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அதுவே தெரியும் அப்படின்ட்டு சொல்லலாம். இதோட ரிவ்யூ வந்து நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான பைக் ரிவ்யூவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பைக் ரிவ்யூ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிடுங்க. அன்டில் தென், பாய் ஃப்ரம் கிரிஷ் வியூஸ்.